Welcome all of you to my video. In this video we are going to see chapter 3 algebra example 3.19. Find the square root of the following expression. சொல்லி ஒரு ரெண்டு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும் ஸ்கொயர் ரூட்னா என்னன்ட்டு. ஃபார் ரூட் 4 அப்படி இருக்குதுன்னா நீங்கள் இதுக்கு 2 போடுவீங்க. ரூட் 3 என்னாச்சுன்னா 1.732. இது வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் தான் கண்டுபிடிக்கணும். பட் இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச வேல்யூ தான். ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது தான் ஸ்கொயர் ரூட்டு. ஸ்கொயருக்கு ஆப்போசிட்னா ஸ்கொயர் ரூட்டு. பட் பாலினாமியல்ஸை எப்படி ஸ்கொயர் ரூட் எடுப்பதுன்னு அந்த சம்பளம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. 256 into x minus a the whole cube, x minus b the whole power 4, x minus 16 whole power, x minus 6 cc whole power 16, x minus d whole power 20. ஸோ இதுக்கு நீங்கள் இந்த ஸ்கொயர் ரூட் சிம்பிள் போட்டுக்கோங்க. ஸோ எப்படி எடுக்கிறனா ஃபஸ்ட்டு உங்களுக்கு 250 சொல்லி ஃபஸ்ட்டு நம்பர் பாருங்கள். நம்பர் பார்க்கும்போது 256 இருக்குது. அதுக்கு ஸ்கொயர் ரூட் உங்களுக்கு தெரியும் 16 போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பாலினாமியல்ஸ் எப்படி எடுக்கணும் ரொம்ப சிம்பிள் தான். ஒரு பவர் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே பாதியாக குறைச்சிருங்க. எக்ஸ் மைனஸ் ஏ 4. ஸோ பாருங்க 8க்கு பாதி என்னது 4. அங்கே என்ன இருக்குது 4 2 ஆயிரும். எக்ஸ் மைனஸ் 16 இருக்குது. ஸோ 16 பாதி 8, 20க்கு பாதி 10. ஸோ இந்த மாதிரி பாதியாக போடணும். கண்டிப்பாக சொல்லணும்னா வந்து பார் இது போடணும். அதாவது இந்த 16க்கு வெளியே இந்த சரி ஏன் போட்டேன்னா 16 என்பது ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் தான். பட் இந்த பார் ஏன் போடுறோன்னு ஏன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த நம்பர் பாருங்கள். இந்த நம்பர் வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் எக்ஸ்லேயே ரூட் எடுத்திங்கன்னா பாசிட்டிவ்லேயே வரலாம், நெகட்டிவ்லேயே வரலாம். இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். நம்பருக்கு எடுத்தால் கூட நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுவீங்க. ஸோ இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் பதிலாக தான் என்ன போடுவீங்கன்னா நீங்கள் இந்த பார் சிம்பிள் போடணும். ஸோ இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் போடக்கூடாது, பார் சிம்பிள். இந்த பார் போட்டிங்கனாலே ப்ளஸ்லேயும் வரும் மைனஸ்லேயும் வரணும்னு மீனிங் ஆகிடும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 256 எதில் 16 into 16 பிரச்சனால நம்ம வந்து 16 போட்டோம். மிச்சத்தை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹையஸ்ட் பவர் இந்த மாதிரி இருக்குது 8 4 இந்த மாதிரிலாம் ஹையஸ்ட் பவர் கொடுத்துருந்தாச்சுன்னா அதை நீங்கள் பாதியாச்சு எழுதணும். அவ்வளோதான். அடுத்த சமயம் இதே போல் தான் 144 a power 8 b power 12 c power 16 by 8 t1 f power 12 g power 4 h power 14. ஸோ இதுக்கு எப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னா இந்த ஸ்கொயர் ரூட்டு பாருங்கள். உங்களுக்கு 144 தெரியும். 144 என்ன 12 ஸ்கொயர் தட் இஸ் 12 into 12. 81க்கு தெரியும் 9 into 9. ஸோ அதை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போட்டுடலாம். அப்படி போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா 12 12 சொல்லும்போது 2 12 இருக்கும், ஒரு 12 தான் வெளியே வரணும். 12 by கீழே 2 9. ஸோ வெளியே 9 உள்ளே 9 சால்வ் பண்ணாலும் அப்படியே போட்டுக்கிறேன். உள்ளே 9 சால்வ் பண்ணலாம் அப்படியே போட்டுக்கிறேன். ஸோ நான் சால்வ் பண்ணிட்டேன்னு நினைக்காதீங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் பாலினாமியல் சேஃப்டி ஸ்கொயர் ரூட் எடுக்கணுன்ட்டு. ஸோ அந்த 12/9 அப்படியே இருக்கட்டும். இது ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது பார் போட்டுக்கோங்க. பாதியாக எழுதணும். ஸோ இங்கே எல்லாம் ஈவெண்ட் ஆஃப் ஸோ ஈஸியாக பாதியாக எழுதலாம். ஸோ 8 a power 8 என்பது a power 4, b power 12 வந்து உங்களுக்கு b power 6, c power உங்களுக்கு 16 இருக்குது 8 பை கீழே பை இருக்குது பாருங்கள். f power 12 என்பது உங்களுக்கு f power 6ஆக மாறிடும். g power 2 என்பது g power 4 என்பது g power 2ஆக மாறிடும். h power 14 என்பது h power 7ஆக மாறிடும். ஸோ பார் கண்டிப்பாக போடணும். இது நீங்கள் சிம்பிளிஃபை கூட பண்ணிக்கலாம். ஸோ 9th டேபிள் 3rd டேபிளில் போகும். 3 4 3 3s are 9 4 3s are 12. ஸோ அது மாதிரி போட்டிங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஆன்சர். 8 by f6 g2 h power 7. ஸோ இவ்வளோ தான். இதுதான் இந்த சம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் கேளுங்க. தேங்க்யூ.